எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு எக் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. நல்ல சூப்பராக ஒரு வெங்காய தக்காளியெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டு அப்படியே ஒரு பரோட்டா ஸ்டைலில், முட்டை பரோட்டா ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்காதீங்க. முட்டை பொரியல் சாப்பிடும்போது எண்ணெய் நிறைய தெரியும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் மீடியமாக வதங்கினா போதும். நம்ம அடுத்தடுத்து போடும்போது நல்லா வதங்கி வரும். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வதக்கிடுங்க. இதுக்கு நான் தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கரம் மசாலா ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூள் கலர் கொடுக்கும், காரம் அதிகமாக இருக்காது. இதுக்கு தனியாத்தூள் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எல்லா பொடியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் வேகிற மாதிரி வரணும் அந்த பதத்துக்கு. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போகட்டும். இதுக்கு கொஞ்சமாக நான் வெந்தய இலை, காஞ்ச வெந்தய இலை சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அதோட மிளகுத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுடலாம். இந்த தண்ணி எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா, அது கொஞ்சம் மசாலா மாதிரி வரணுங்கிறதுக்காண்டி தண்ணி ஊற்றுறோம். நான் ஒரு 6 முட்டை இன்றைக்கி நான் சேர்த்துக்க போகிறேன். முட்டையை உடச்சி இப்படி எல்லாமே ஒரு பக்கமாக ஊற்றிட்டு மூடி போட்டு சிம்மிலையே ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை கரண்டியை வச்சு ஒரு கோடு மாதிரி போடுங்க. போட்டுட்டு அதை நம்ம தோசை மாதிரி கொஞ்சம் திருப்பி போடணும். எல்லா பக்கமுமே ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. மூடி போடும்போது தண்ணி அதிகமாக வந்தது அப்படின்னா மூடியை ஒரு ஓரமாக லைட்டாக தூக்கி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக மூடாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோசை மாதிரி எடுத்து திருப்பி போடணும். இந்த மாதிரி எடுத்துட்டு திருப்பி போடணும். இது மாதிரி எல்லாமே நான் திருப்பி போட்டுக்கிறேன். அடுப்பு சிம்மில் வச்சு சமைங்க, அடிப்பிடிக்கக்கூடாது. முட்டை நம்ம இந்த மசாலையோடு அது கோட்டாகிற மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி. அதாவது முட்டை வேகணும். நல்லா இந்த மாதிரி வேகும்போது, சிம்மில் வச்சு வேகும்போது அது கட் பண்ணி நம்ம அதை சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையெல்லாம் தூவிட்டு இன்னும் கொஞ்சம் காரம் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலான்னு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு மூடி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அடிக்கடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடி பிடிச்சது அப்படின்னா திருப்பி போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமுமே நல்லா வெந்திருக்கு. இப்போ எல்லாமே நம்ம இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி விட்டுடலாம் தோசை கரண்டியை வச்சு. உங்களுக்கு சின்னமாக வேணும்னா சின்னமாக கட் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாமே கலந்து விட்டுறணும். நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே நம்ம பண்ணோம் அப்படின்னா, இந்த பொரியல் மாதிரி பண்ணோன்னா கொஞ்சம் டேஸ்ட் அது வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் வாடடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே முட்டை பரோட்டா டேஸ்ட் மாதிரியே இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக தயாராகிருச்சு. ஸோ இந்த மாதிரி எக்கை ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் இன்னொரு நாள் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.